ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான தக்காளி தொக்கோ முட்டை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்துருச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மிக்சியில் வந்து தக்காளி ஒரு 4-5 தக்காளி ஓட்டி எடுத்துருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கொட்டிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும் தக்காளி, அதுக்கப்புறம் போடுங்க. என்ன மிளகா பொடி பிடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக செய்கிற சமையல் பாருங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து 4 வீட்டுக்கான தக்காளி தொக்கு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சில்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஏற்கனவே கருவேப்பிலை சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் வதக்கும் போதே போட்டிருக்கேன் கருவேப்பிலை. அது சூப்பராக சுவையாக இருக்கும். இது சமையல் குறிப்பு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தொக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் எந்த இதுவும் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கிட்டேன், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நான் இந்த ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன், கரெக்டாக இருக்கும். நான் கொதிச்சக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் நல்லா வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா வதங்கிடும். கொஞ்சம் இப்போ திருப்பி கொஞ்சம் பத்தலாம் சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்புறம் மாவு எடுத்து 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. டக்குன்னு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா வந்து இந்த மாவு கட்டி கட்டி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தோசைக்கு கொஞ்சமாக வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க தோசையை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக ஊற்றுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் மீடியமாக ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க. அப்புறமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை. நெய்யோ எண்ணெயோ எதுவும் ஊற்றிக்கோங்க, நடுவில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை உடச்சிடலாம். அதை நல்லா உடச்சிட்டு நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க மிஸ் முட்டையை. அதுக்கப்புறம் திருப்பி மேலே கொஞ்சம் சால்ட் மட்டும் தூவிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெப்பர் என்கிட்ட இல்லை, அதனால் சால்ட் மட்டும் கொஞ்சம் தூவிக்கோங்க. ஒரு தோசை திருப்பி போட்டுடலாம், அவ்வளோதான். தோசை நல்லா திருப்பி போட்டு வச்சுட்டு இன்றைக்கான சமையல் முட்டை தோசையும் தக்காளி தொக்கும் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பினேஷன் யாருக்காருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு